ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 முதல் நாளில் பேங்கிங் எக்ஸாமுடைய கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இது போன வருஷோடைய கட் ஆஃபு. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் 112 இதெல்லாம் மார்க்ஸு, ஓகேங்களா. பிசி கேட்டகரியில் 93 மார்க்ஸ் எடுத்தால் ஒன் டைம் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 46, எம்பிசியில் 83.5, எஸ்சியில் 82.5, எஸ்சியில் 58 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தால் இது போன வருஷம் கட் ஆஃப். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு விட்டுருந்தாங்க. ஸோ அதோடைய பேங்கிங்குடைய லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா பிசி 73.5, பிசிஎம்மில் 34.5, எஸ்சியில் 51.5, எஸ்சியில் 74.5, எம்பிசியில் 76. ஸோ இந்த மார்க்கு மேலே ஒரு வேளை இந்த டைம் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது சேஃப் ஜோனாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இல்லாமல் பிடபிள்யூ கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க தனித்தனியாக பிடபிள்யூ கேட்டகரி இப்போ வந்து டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ இதை விட கட் ஆஃப் வந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த டைம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 51.5 சொல்லியிருக்கீங்க. இது பேங்கிங்காக என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் கேட்டகரியில் பேங்கிங்கில் இந்த இப்போ சொன்ன கட் ஆஃபில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேஃப் ஜோன். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 15 டேஸ்க்குள்ளே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஷின் சேலஞ்ச் முடிஞ்சு 15 டேஸ்க்குள்ளே நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு ஆல். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எஸ்எஸ்சி ரயில்வே அதோட கட் ஆஃப் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.